கரண்ட் எப்பயா வரும்? சார் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ பிரச்சனை சார், சரி பண்ணிட்டு இருக்காங்க. பொறுக்கியா நீ? டக்கின் பண்ணியா? சாரி சார். ஸ்பாட்டில் டியூட்டியில் இருந்தவங்களை உள்ள வர சொல்லு. என்ன கேஸு? டிடி சார், பிடிக்க போன நம்ம பாஷாவை அடிச்சிட்டான் சார். ஏய் சார் மேலே ஏறி உட்கார்றா. என்னை கேட்காம யாரும் என் மேலே கை வைக்கக்கூடாது, புரியுதா? சொல்லு. சார் இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த பொண்ணோட உடம்புல ஒரு 5-6 இடத்துல வெட்டியிருக்கான். கழுத்தில் ஒரு மார்க் இருக்குது பாருங்கள் சார். இது கண்டிப்பாக கத்தியில் வந்த மார்க் மாதிரி இல்லை, செயினை பிடிச்சி இருக்கும்போது வந்த மார்க். பொண்ணோட செயின் ஆல்சோ மிஸ்ஸிங். அப்போ நீ என்ன சொல்ல வர? இது செயின் ஸ்நாச்சிங் கேஸா? சார் மாடஃபகை 396. முட்டாளையா நீ? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பிஃபோர் டுமாரோ மார்னிங் ஐ நீட் த அக்யூஸ்ட். புரிஞ்சுதா? சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்கேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். காலைல அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிடலாம். வாயா. நேற்று மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போச்சுல அந்த குழந்தை. அது சம்மந்தமாக இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிவிடு. அப்போ தான் இந்த பொண்ணு விஷயம் பெருசாக வெடிக்காமல் இருக்கும். மார்னிங்குள்ளே அக்யூஸ்ட்டை பிடிக்கிறேன். சார் சொல்லுங்கள் சார். யோ, என்னையா நடக்குது ஸ்டேஷன்ல? இப்போ தான் சார் எஸ்பி வந்துட்டு போனார். என்னது? எஸ்பி வந்து போனாரா? சாமி சாமி, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாகராஜ்? 2 நாள் நான் ஸ்டேஷன் இல்லைன்னா ஸ்டேஷனை அவன் கண்ட்ரோல் வச்சுட்டானப்பா. இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சா நம்ம. பத்து 10:30க்கெல்லாம் இங்கே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான் சார். ஒன்றையும் மொத்த ஸ்டேஷனையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன். மார்னிங்குள்ளே அக்யூஸ்ட்டை பிடி. டேய் ராஜா, சார் காலைல இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரா? ஒரு 5:30 மணிக்கு சேலம் ஸ்டேஷன் போய் அவரை கூப்பிட்டு வந்துரு, சரியா? ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா. ராம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஏற்காட்டில் இருக்க எல்லா கிரிமினல் போய் செக் பண்ணுங்கள். எவெல்லாம் வீட்டில் இல்லாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானோ அவன் வீட்டில் யார் இருந்தாலும் இமீடியட்டாக தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்கய்யா. ஏன்பா அந்த லாரிக்காரன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னானே, கொடுத்தானா? கேட்டேங்கய்யா. காசெல்லாம் கொடுக்க மாட்டானா? உங்களுக்கு சாப்பாடு நான் வாங்கி தரேன்னு சொல்கிறான். அப்படியா சொன்னான்? ஆமாங்கய்யா. அவன் லாரி டயரை விற்றுரு, நாம் அவனுக்கு சாப்பாடு போடுவோம். சரிங்க, பண்ணிடலாம். பெட்ரோல்லாம் இல்லைங்க. டேய் ஐயா, யாரா அவன்? சிசிடிவி எங்கடா இருக்கு?
சார் வணக்கம் சார். பில்லு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு சார். பெட்ரோல் போட முடியாதே. ஏய் பெட்ரோல் போட வரலடா. ரவுண்டான ஒரு மர்டர் ஆயிடுச்சு. ஐயோ. அக்யூஸ் இந்த வழி தான் போயிருக்கணும். சிசிடிவி கட்டு. சார் எத்தனை மணிலேருந்து சார் பார்க்கணும்? ஒரு 10லேருந்து பாரு. நீ இங்கே இருப்பா. சரிண்ணே. வாமா. வணக்கம். என் பேர் ரத்னம். சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ரைட்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் இருக்காது, இரு. நானும் வரட்டுமா? சார் செத்து போன பொண்ணோட அப்பா அம்மா வந்திருக்காங்க சார். அவங்க அப்பாவை மட்டும் உள்ள அனுப்பு. ஓகே சார். சார் நீங்க மட்டும் உள்ள போங்க. அம்மா நீங்க இங்க உட்காருங்க. என்னங்க நானும். நீ இருமா, நான் ஒன்றும் இல்லைம்மா உட்காருங்க. வணக்கம். வர சொல்லியிருந்தீங்களா சார்? சார் தான் வர சொன்னார். வணக்கம் சார். அந்த சேரை எடுத்து போட்டு உட்காருங்க. கார்த்தி, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். அது இப்போ எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனுக்கு எனக்கு சொல்லுங்கள். நம்பர் சொல்லுங்கள் சார். சார் இந்த நம்பர் நிவேதாங்கிற பேரில் இருக்கு சார். 10:51க்கு நாகலூர் மெயின் ரோட்டில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அந்த நம்பரை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கு. அது ஆன் ஆன உடனே எனக்கு சொல்லுங்கள். சரி, உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் என்ன சார் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சார்? நான் என் பொண்ணை பார்க்கணும் சார், ப்ளீஸ். ஒன்றும் ஆகலை. ஒரு சின்ன டீட்டெயில்டு என்கொயரி தான். கேட்கறத கொஞ்சம் பொறுமை சார். நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் சார். என் பொண்ணு எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இவங்க தான் உங்க பொண்ணா? ஆமா. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதாவது சண்டையா? எந்த பிரச்சனையும் இல்லையே சார். அப்படியா சார் வீட்டை விட்டுட்டு வெளியே தங்க போகிறா? சார் என் பொண்ணை நான் நல்லா தான் படிக்க வச்சேன். சோனா காலேஜில் பிஇ முடித்தேன். பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போவான்னு நினச்சேன். ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அது எனக்கு பிடிக்கல. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த கோவத்தில் அவர் கை நீட்டி அடிச்சிட்டாரு. குழந்தையில இருந்தே நாங்கள் 2 பேரும் அவளை கை நீட்டி அடிச்சதில்லை. அக்கா, படிக்க அனுப்புங்க. சரிங்க அக்கா. மா, இலவசமாக படிப்பு சொல்லித்தரேன். தயவு செஞ்சு உங்கள் பசங்களை படிக்க அனுப்புங்க. சரிம்மா. இதெல்லாம் தேவையாடி உனக்கு? அப்பா ஏதோ கோவத்தில் தானே அடிச்சாரு. வீட்டுக்கு திரும்ப வந்துருமா? அம்மா, எனக்கு அப்பா மேலே கோவம்லாம் எதுவும் இல்லைம்மா. எல்லாரும் மாதிரியும் இங்கே இருக்கவங்களுக்கும் தன் குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு நிறையவே ஆசை இருக்கும். அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லாமல் அடிப்படையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாப்பா அந்த டீயை கொண்டு வாமா. எடுத்துக்கோ. ஏன்னா சொல்லுங்கம்மா. நீங்களாச்சும் உங்கள் குழந்தைய படிக்க அனுப்பலாம்ல. விருப்பம் இல்லாம இல்லம்மா. உண்மையிலே சொல்ல போனா எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த ரோட்ல போற 1-2 வண்டியை நம்பி தான் நாங்க தினம் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளவு தூரம் குழந்தைய கூட்டிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்மா. இந்த ஊர்ல இருக்க எல்லாரோட பிரச்சனை இதுதாம்மா. தங்கச்சி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாமே. சரி பேசிட்டு கூப்பிடு. அண்ணா, என்னம்மா? இதை வச்சு ஒரு 10 மொபைல் வாங்க முடியுமா?